ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஷின் நம்பர் 23 பார்ப்போம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம்னா இதுதான். ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கொஷின் இப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் எந்த சிம்பிளும் வராது. ஃபைனலில் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 17 இஸ் த ஆன்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கங்க. ஸ்கொயர் ரூட் வந்துகிட்டே இருக்கும். வந்த நம்பரே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலில் இன்ஃபினிட்டி வரும். அதே மாதிரி பக்கத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சிம்பிளுமே வராது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். இதே சம்மில் நம்ம இன்னொரு மெத்தட் போட்டிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் ரூட் வந்துட்டுருக்கும். கடைசியில் இன்ஃபினிட்டி இருக்கும். ஆனால் பக்கத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஸோ அதாவது ரூட் 2லே 17 பதில் 18 வருது அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்கொயர் ரூட்டில் தான் வரும். ஆனால் கடைசியில் இன்ஃபினிட்டி வராமல் இருக்கும். இன்ஃபினிட்டி வரும். ப்ளஸ் வராமல் இருக்கும். ப்ளஸ் வரும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் கொஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.